கத்தாரில் இருக்கிற ராஸ் லஃபான் எரிவாயு உற்பத்தி மையம் இது உலகத்தோட மிகப்பெரிய எரிவாயு ஏற்றுமதி மையம். இங்கிருந்து ஒவ்வொரு நாளும் 18.5 மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கான எரிவாயு பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்தியா உள்ளிட்ட பல ஆசிய நாடுகள் எரிவாயுவுக்கு இதைத்தான் சார்ந்திருக்கிறோம். அந்த ராஸ் லஃபான் மீது நேற்று ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. அதன் மீது மட்டும் இல்லை, சவுதி அரேபியாவோட மிகப்பெரிய நிறுவனமான ஆயில் ரிஃபைனரி அராம்கோ அதன் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்புறம் அபுதாபி மீதும் ஒரு தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டிருக்குது. இடையில ஒரு 4-5 நாள் சுற்றி இருக்கிற வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துறத கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க. அவருடைய கவனமெல்லாம் இஸ்ரேல் மீது இருந்துச்சு. மறுபடியும் எதுக்காக திரும்பவும் அட்டாக் அப்படின்னா, அதற்கான காரணம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஈரானோட கார்க் ஐலாண்டில் இருந்த ஈரான் அரசுக்கு சொந்தமான எரிவாயு உற்பத்தி மையத்தை அமெரிக்கா அவர்களுடைய ஏவுகணை ஏவி விமானம் மூலமாக கொண்டு போட்டு ஒன்றும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அழித்து முடித்தாங்க. அதை மிகப்பெரிய வெற்றியாக ட்ரம்ப் அறிவித்தார். அதற்கு பிறகு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஈரானோட தெற்கு பகுதியில் இருக்கிற சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு, இது உலகத்திலேயே மிகப்பெரிய எரிவாயு இருக்கிற இடம். அந்த சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது 1800 ட்ரில்லியன் கியூபிக் மீட்டர் அளவிலான எரிவாயு அதில் இருப்பு இருக்குது. அந்த ராஸ் லஃபான் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கேஸ் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல பெருசு, ஏற்றுமதி பண்ணுறதுல பெருசு. மாறா இந்த சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது அதோட கையிருப்பு அளவுல பெருசு. அவ்வளோ ரிசர்வ் அந்த இடத்துல இருக்குது. இன்னும் மனித குலத்துக்கு தேவையான இன்னும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பயன்படுத்த சாத்தியமுள்ள எரிவாயு அந்த ஃபீல்டில் இருக்குது. அதன் மீது இஸ்ரேல் ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்திருச்சு. ஈரான் குளவெறி ஆயிட்டாங்க. ஈரானை பொறுத்தவரையிலும் அந்த சவுத் பார்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு முக்கியம். அவர்களுடைய மிகப்பெரிய பொருளாதார சோர்ஸே அதுதான். அதன் மீது இஸ்ரேல் கை வச்சதும் ஈரான் குளவெறி ஆயிடுச்சு. இதுக்கு மிகப்பெரிய அளவில் நாங்கள் ரெட்டாலியேட் பண்ணுவோம், இதை சும்மா விட மாட்டோம். உங்களுடைய ஆதரவு நாடுகளான இந்த கத்தார் உள்ளிட்ட நாடுகள் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற இந்த எனர்ஜி செக்டார்ஸ் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு அறிவித்து ஒரு சில நிறுவனங்களை நேம் பண்ணி லிஸ்ட்டே வெளியிட்டாங்க. அதில் இந்த ஆராம்கோ, ராஸ் லஃபான் எல்லாமே இருந்துச்சு. சொன்னது போலவே அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் தொடர்ந்து இடைவிடாத தாக்குதல், இப்போ வரைக்கும் அந்த தாக்குதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதில் அந்த சவுத் பார்ஸ் மீது இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதில் இஸ்ரேல் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அந்த சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டுங்கிறது வெறுமனே ஈரானுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. அது ஈரான் மற்றும் கத்தார் 2 நாடுகளோட கூட்டு இன்வெஸ்ட்மெண்ட், 2 நாடுகளுக்கும் சொந்தமானது. அது சொல்லப்போனால் டெய்லியும் அதிலிருந்து 2 மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கான கேஸை தான் ஈரான் எடுக்குது. மாறா அதை விட பல மடங்கு கேஸை கத்தார் எடுக்குது. அப்படிப்பட்ட கூட்டு இன்வெஸ்ட்மெண்ட். இவர்களுடைய இந்த ராஸ் லஃபானும் அந்த சவுத் பார்ஸும் இன்டர் கனெக்டட். தொடர்ந்து இந்த கேஸ் எரிவாயு எடுக்கிறதுக்கு 2 ஃபீல்டும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கிறது அவசியம் அப்படின்றது போல் இன்டர் கனெக்டடாக ஆகிருக்குது. அதில் தான் இப்போ இஸ்ரேல் கை வச்சிருக்கு. இந்த தாக்குதலுக்கு பிறகு, ஈரானோட ரிட்டாலியேஷனுக்கு பிறகு கத்தார் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உடனடியாக இஸ்ரேலை கண்டிச்சாங்க, வெளிப்படையாக கண்டிச்சாங்க. அதற்கு பிறகு ஈரானுடனான தங்களுடைய உறவை அப்ரப்டாக முறிச்சுக்கிட்டாங்க. ஈரானுடைய அதிகாரிகள், அவருடைய இராணுவ உயர் அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள் எல்லாரையும் 24 மணி நேரம் கெடு கொடுத்து நாட்டை விட்டு வெளியேற சொல்லிடுச்சு கத்தார். இது ஈரான் அதிகாரிகள் என்ற மட்டத்தை தாண்டி ஈரான் நாட்டு குடிமக்கள் கூட கத்தாரில் இருக்க வேண்டாம், அவங்களும் வெளியேறுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அன்அஃபிஷியலான செய்திகள்லாம் வருது. அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. எனிவே, ஈரானுக்கும் கத்தாருக்கும் அந்த இருக்கிற அந்த உறவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முறிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாடு இன்னொரு நாட்டோட தூதரக அதிகாரிகளை வெளியேற்றுறாங்க அப்படின்னா அதெல்லாம் உச்சகட்ட நிலையில் பண்ணுறது. இனிமேல் உங்கள் கூட ஒட்டும் வேண்டாம், உறவு வேண்டாம் அப்படின்ற சுச்சுவேஷனில் மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. இன்றைக்கி கத்தார் அதை பண்ணியிருக்கு அப்படின்னாக்க ஈரான் மேலே அவ்வளவு கொலகாண்டில் அவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி சவுத் பார்ஸ் ஈரானுக்கு ரொம்ப முக்கியமோ, அதுபோல் ராஸ் லஃபான் அப்படிங்கிறது கத்தாருக்கு ரொம்ப 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 முக்கியம். கத்தாரோட உயிர் நாடியே அந்த ராஸ் லஃபான் தான். மற்ற வளைகுடா நாடுகளை போல கத்தாரில் கச்சா எண்ணெய் உற்பத்தி அதிகமாக கிடையாது. அவங்கள்ட்ட இந்த எரிவாயு உற்பத்தி தான் ஜாஸ்தி. அந்த ராஸ் லஃபானை வச்சு தான் ஒட்டுமொத்த கத்தாரோட பொருளாதாரமே இயங்கிட்டு இருக்கு. அதன் மீது ஈரான் கை வச்சதும் தான் அவங்க வெகுண்டெழுந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. சரி, இதற்கு அமெரிக்கா என்ன வகையில் பதில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னாக்க, இஸ்ரேல் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அந்த சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டில் போய் தாக்குதல் நடத்திட்டாங்க, எங்கள்கிட்ட சொல்லலை, இப்படி தாக்குதல் நடத்த போகிற விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது, இனிமேல் இஸ்ரேல் ஈரானுடைய இந்த எனர்ஜி செக்டர்ஸை குறி வச்சு தாக்காது, அதனால்
ஈரான் கத்தார் மாதிரியான நாடுகளை தாக்க வேண்டாம், குறிப்பாக அவர்களுடைய எனர்ஜி நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடாது, கத்தார் இந்த விஷயத்தில் இன்னும் சொன்னவங்களை விட்டுருங்க அப்படின்றது போல டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பக்கத்தில் எழுதியிருக்கிறார். இதில் முக்கியமானது, இந்த வார ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த டோனில் டொனால்ட் ட்ரம்ப் பேசலை. என்ன சொல்லியிருக்காரு அவர்? இஸ்ரேல் தப்பு பண்ணிடுச்சு, எங்கள்கிட்ட சொல்லலை, இனிமே உங்களோட எனர்ஜி செக்டர்ஸ் மீது அவங்க தாக்குதல் நடத்த மாட்டாங்க, அதனால் நீங்களும் அவங்கள தாக்காதீங்க. இது ஒரு வகையான பின்வாங்கல், ரொம்ப வெளிப்படையான பின்வாங்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப்போட பேட்டி எல்லாரும் பார்த்துருக்கக்கூடும். ட்ரம்ப் என்ன சொன்னார்? ஈரான் பக்கத்தில் இருக்கிற வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் அப்படின்னு அமெரிக்கா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஈரான் இஸ் எ கிரேட் கண்ட்ரி அப்படிலாம் ஈரானை புகழ்ந்து பேசி, அவர்களுடைய இராணுவ வலிமையை புகழ்ந்து பேசி, ஈரான் இப்படி தாக்குதல் நடத்தும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு பேசினார். அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு இஸ்ரேல் தப்பு பண்ணிடுச்சு அப்படிங்கிறத வெளிப்படையாக அமெரிக்கா ஒத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருக்குது. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஏற்கனவே ஐரோப்பிய யூனியனில் இருக்கிற எந்த ஒரு நாடும் அமெரிக்காவோட அந்த யுத்தத்தில் ஒன்று சேர்ந்து யுத்தம் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டன், ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி, துருக்கி உள்ளிட்ட பல நாடுகள் எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த யுத்தம் இஸ்ரேலுக்காக நீங்கள் வாண்டடாக போய் செய்யக்கூடிய யுத்தம், எங்களை அதில் இழுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. நேட்டோ நாடுகள் கூட அவருடைய உதவிக்கு வரல. அந்த அதிருப்தியை ட்ரம்ப் வெளிப்படையாக பல தடவை பேச ஆரம்பிச்சிட்டாரு. நேட்டோ நாடுகள் இருந்து என்ன புண்ணியம், நேட்டோவுக்காக நாங்கள் இத்தனை ட்ரில்லியன் கணக்கான டாலர்ஸ் எதுக்காக செலவு பண்ணணும் அப்படிலாம் ட்ரம்ப் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காப்புல. இப்படி ஐரோப்பிய நாடுகளோட விலகல், நேட்டோ நாடுகளோட எதிர்ப்பு, இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னாக்க, ட்ரம்ப்பு தன்னுடைய சொந்த நாட்டிலேயே எதிர்ப்பை தொடர்ந்து சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவருடைய பயங்கரவாத எதிர்ப்பு அணியில் முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு அதிகாரி அதிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு ட்ரம்ப் தேவையில்லாமல் இஸ்ரேலுக்காக போய் இந்த யுத்தத்தை பண்ணுறாரு. அமெரிக்காவுக்கு இதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, அமெரிக்க மக்களோட வரிப்பணத்தை கொண்டு போய் எத்தனையோ 1000 கோடி அங்கே கொட்டுறாரு அப்படின்னு வெளிப்படையாக பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இப்படி பல எண்டுகளில் ட்ரம்ப்புக்கு அங்கே எதிர்ப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து தனிமைப்படுத்தப்படக்கூடிய சாத்தியம் அதிகம் இருக்குது அப்படின்றதுனாலையும் இது தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னாக்க ஆசிய ஐரோப்பிய நாடுகள் மட்டும் பாதிக்கப்படாது, மாறா இதனுடைய இம்பேக்ட் அமெரிக்க எரிவாயு சந்தையிலையும் எதிரொலிக்கும், அங்கு ஒரு பொருளாதார கிரைசிஸை உருவாக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் ட்ரம்ப்புடைய இந்த பின்வாங்கலுக்கு காரணமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எந்த விதமான எக்ஸிட் பிளானும் இல்லாமல் தான் இந்த யுத்தத்தை ட்ரம்ப் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. உள்ள காலை கொடுத்தாச்சு, எப்படி இதில் வெளில எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் அவர் தத்தரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்முடைய விமர்சனம் மட்டும் இல்லை. உலகத்தில் இருக்கிற பல பொருளாதார வல்லுநர்கள், பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க, தேவையில்லாமல் போய் ட்ரம்ப் காலை வச்சுட்டாரு, இப்போ தான் தோல்வியடைந்து விட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டு வெளில வர முடியாத முட்டு சந்தை அவர் சிக்கிட்டு இருக்காரு, எக்ஸிட் பிளானே அவர்கிட்ட இல்லை, எப்படி இப்போ அமெரிக்கா வெளில வரப்போகுது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இனிவரும் காலங்களில் ஈரானுக்கும் மற்ற வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படியும் பழைய மாதிரி இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா ஈரான் ஒவ்வொரு நாட்டையும் இடைவிடாமல் தாக்கியிருக்கிறாங்க. துபாய் இதெல்லாம் ரொம்ப மோசமாக தாக்கியிருக்கிறாங்க. யுஏஇ எல்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. சவுதி அரேபியாவோட அராம்கோ மீது தாக்குதல், இப்போ கத்தாரோட ராஸ் லஃபான் மீது தாக்குதல், இது எல்லாம் அவங்க மனசில் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு அந்த பாதிப்பின் வடு மனசில் இருக்கும். அதனால் ஈரான் கூட மறுபடியும் சுமூகமான உறவை இந்த நாடுகள் மேற்கொள்வதற்கான சாத்தியம் கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் இல்லை. அந்த சவுத் பாஸ் கேஸ் ஃபீல்டை பொறுத்தவரையிலும் கத்தார் அண்ட் ஈரானோட கூட்டு இன்வெஸ்ட்மெண்ட் 2 நாடுகளும் சேர்ந்து தான் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இனி வரும் காலங்களில் அது தொடருமா, அல்லது ஈரான் மட்டும் தனியாக எடுத்து செய்ய போகிறாங்களா, அப்போ கத்தாரோட ஸ்டேக் என்ன ஆகும், இது எல்லாமே கேள்விக்குறி தான். அதோட சேர்த்து இதனுடைய விளைவு நம்மளை எப்படி பாதிக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். உறுதியாக நம்மளையாவது பாதிக்கும். இப்போ இந்த கேஸ் ஃபீல்டு தாக்குதல் அப்படிங்கிறது தற்காலிகமாக நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏற்பட்டிருக்க பாதிப்போட தீவிரம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே பாதிப்பு ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு சில பல மாதங்கள் ஆகும். அதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். இதனுடைய இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் இருக்கு இல்லையா, அது ராஸ் லஃபானாக இருக்கட்டும், சவுத் பார்ஸாக இருக்கட்டும், அதில் அந்த எரிவாயுவோட பை ப்ராடக்டாக ஹீலியம் அப்படின்ற வாயு உற்பத்தி ஆகுது. இந்த ஹீலியம் அப்படிங்கிறது எல்என்ஜி போல கிடையாது. ஹீலியம் 45 நாளைக்கு மட்டும்தான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியும். அதுக்கு பிறகு எவாப்ரேட் ஆயிரும். இப்போ கரண்ட்டெல்லாம் ஒரு கம்பி வழியாக பாஸ் ஆகி வருது, இடையில அது லாஸ் ஆகும். அதெல்லாம் போக தான் நம்ம வீட்டுக்கு சேருது. அதுபோல தான் ஹீலியமும். ஹீலியத்தை எடுத்து வெவ்வேறு நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த ப்ராசஸ்லேயே நிறைய எவாப்ரேட் ஆகும். அது போக மிச்சம் மீதி இருக்கிறது தான் அதோட யூசேஜுக்கு கொண்டு சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹீலியம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்க, நம்ம நேரடியாக பாதிக்கப்படக்கூடியது எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் ஹீலியம் இல்லாமல் அது இயங்காதாமா. இப்போ ஹீலியம் தட்டுப்பாடு வந்துச்சுனாக்க எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டர்ஸ் எல்லாம் ஹெவியாக அஃபெக்ட் ஆகும். அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.
ரெண்டாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. இந்த செமிகண்டக்டர் தயாரிப்புக்கு ஹீலியம் வாயு ரொம்ப ரொம்ப அவசியமானது. செமிகண்டக்டர் இருந்தால் தான் செல்ஃபோன் உற்பத்தி செய்ய முடியும், லேப்டாப் உற்பத்தி செய்ய முடியும், இன்னும் இந்த ஈவி கார்ஸ், இன்னும் எவ்வளவோ எலக்ட்ரானிக் பொருட்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் தான். இப்போ ஹீலியம் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா ஏற்படக்கூடிய முழுமையான பாதிப்பு என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் போட்டோம்னா ரொம்ப பெருசு. உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, ஹீலியம் வாயுவினால் நம்முடைய எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் தட்டுப்பாடு. அவ்வளவு ஏன் நம்ம பேராசிட்டமால் டேப்லெட் இருக்குல்ல, நம்ம காய்ச்சலுக்கு போடுறது, அந்த பேராசிட்டமால் டேப்லெட்டுக்கான அடிப்படை கச்சா பொருள் கூட இந்த மாதிரியான பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் வருதாம். அதுவும் கூட அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய மருந்து மாத்திரைகளுக்கு இந்த பெட்ரோலிய பொருட்கள் தான் அடிப்படையான கச்சா பொருள். அந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஹெவியாக அடி வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசு. இன்றைக்கி பிளாஸ்டிக் இல்லாமல் எதுவுமே இல்லை. அந்த பிளாஸ்டிக்கான கச்சா பொருளும் அங்கேருந்து தான் வரணும். அதுவும் அடி வாங்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இப்போ வரைக்கும் ஓப்பனாக திறக்கலை. பழைய மாதிரி நிலைமைக்கெல்லாம் வரல. இப்போவும் ஒரு அனுமதி வாங்கி அதை கடந்து வர்றது அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஈரான்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி இந்தியா 2-3 கப்பலை கொண்டு வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அங்கிருந்து கப்பல்கள் வரணும் அப்படின்னாக்கா ஈரான்கிட்ட எவரி டைம் பர்மிஷன் வாங்கினா தான் அவங்க விடுவாங்க. இது மற்ற நாடுகளுக்கும் பொருந்தும். அதனால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் எப்போ கம்ப்ளீட்டாக திறப்பாங்க அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அது திறந்தால் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக பழைய மாதிரி நார்மலைஸ் ஆகும். அது வரைக்கும் இந்த சிக்கல் தொடரத்தான் செய்யும். ஸோ வெறுமனே 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு யுத்தமாக தொடங்கின இந்த சண்டை இப்போ ஒரு எனர்ஜி வாரா உலக பொருளாதாரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய யுத்தமாக நம் கண் முன்னால் மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் இது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக பெரும் பாதிப்பை நம்ம ஒவ்வொருத்தரும் சுமக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பார்ப்போம். நன்றி.